tamilrockers.lv. Like waking from a dream, stepping into the light, stumbling from the darkness, out of the deepest night. All things are made new, the old is passed away, nightmares are forgotten in the glory light of day. இந்த வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. இல்ல இல்ல எனக்கு போதும், வேண்டாம், ரொம்ப நன்றி. இல்ல புரிஞ்சுக்கோங்க, எனக்கு போதும், இதுவே ரொம்ப ஜாஸ்தி. ஆனா நீங்க விருப்பப்பட்டா நான் உங்களுக்காக இன்னும் கொஞ்சம் சாப்பிடுறேன். இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு? நான் இப்ப
இவ்வளவு சீக்கிரமா எழுந்துட்டேனா? ஓ, என்ன இது? ஆ, ம், என்ன இது? இருங்க, இது என்னன்னு எனக்கும் தெரியும். சரி, என்னது இது? இது ரொம்ப விசித்திரமானது. ஆமா, இதுவும் அப்படிப்பட்டதுதான். விசித்திரமானதா? இதுக்கு முன்னாடி அப்படி எதையும் நான் பார்த்தது இல்லையே. எனக்கு இது ஒரு பாக்ஸ் மாதிரி தான் தெரியுது. நான் பாக்குறேன். ஏய் ஜாக்கிரதை. என்னது இது? உள்ள ஒரு இருட்டா இருக்க. எனக்கு எதுவும் தெரியல. என்னாச்சு? இதுக்கு உயிர் இருக்கு. யாராவது போய் அவனுக்கு உதவி பண்ணுங்க. அத கீழே போடு. அப்பாடா, உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இல்ல பரவாயில்ல, இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? எதை எப்படி பண்ணணும்னு எனக்கு நல்லா தெரியும். இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணும் புரியலையே. என்னது இது? அது என்ன புடிச்சு இழுக்குது. அச்சச்சோ, நம்ம ஸ்லிங் அது உள்ள புடிச்சு இழுக்குது. தயவு செஞ்சு யாராவது ஒருத்தர் உதவி பண்ணுங்க. ஏதாவது தூக்கி போடுங்க, அவன் புடிச்சுக்கிட்டு வெளியே வரட்டும். ஒழுங்கா போடுங்க. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? இதை நான் வந்துட்டேன். ஸ்லிங்க் இந்த பாக்ஸ்க்குள்ள விழுந்துட்டான். இன்னைக்கு அந்த பாக்ஸுக்கு நல்ல விருந்துன்னு நினைக்கிறேன். பன்றி அண்ணனுக்கு எப்பவும் கிண்டல் தான். சரி, அடுத்தது நாம என்ன பண்ணலாம்? நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போறேன். யாராவது வரீங்களா? எல்லாரும் என்ன மறந்துட்டீங்களா? ஸ்லிங்க், உனக்கு அங்க ஒண்ணும் ஆகலையே? அதாவது எதுவும் ஆபத்து இல்லையே. கொஞ்ச நேரம் எந்த சத்தமும் இல்லாத இருந்ததுனால எனக்கு எதுவும் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன், எதுவும் இல்ல. இது ஒரு குறும்புக்கார பெட்டியா இருக்குது. சிரிக்குது, குதிக்குது, எலிய சாப்பிடுது. அதான் அப்படி சொன்னேன். தயவு செஞ்சு யாராவது என்ன இங்க இருந்து வெளியில கொண்டு போறீங்களா? இந்த விசித்திரமான பெட்டியை திறக்கிறது என்னமோ எனக்கு சரியா படல. நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. நீ வேற யாரு? நான் ஒரு சிங்கம். எனக்கு இப்பவே காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அது சரி, சிங்கம்னா என்ன? அது நம்மள அடிச்சு கொன்னுடும். அது சொல்லும் போது எவ்வளவு பயமா இருக்கு நமக்கு. நான் வீரமானவன். பாத்தீங்களா, அது வீரமானதாவும் இருக்குது. நாம இங்கிருந்து தப்பிச்சு போகணும். ஓ, இது ஒரு அழகான குட்டி. என்னாச்சு? அட கடவுளே, மாற்றி மயக்கம் போட்டு வந்துட்டான். ஏதாவது வாசனை மூலமா இவனை எழுப்பிடலாம். என்ன காரியம் பண்ற நீ? அவங்க சொன்னது வாசனையான பொருள். நான் வாசனையான பொருளை பத்தி மட்டும் யோசிச்சேன். நான் ஏதாவது வாசனையான பொருளை கொண்டு இல்ல வரல. இல்ல வேண்டாம். அதுலயே எல்லாம் சரியாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ரொம்ப வித்தியாசமா இருக்கீங்க. இது பார்க்க கொழு கொழுன்னு வெள்ளையா நம்மள பயமுறுத்துற மாதிரி இருக்கே. சரியா சொன்னீங்க. உன்னோட பேர் என்ன? கொழு கொழுட வெள்ளையா இருக்கிற ஒரு பயங்கரமான மிருகம். என்னோட பேரு ஜூடா. என்னால எது வேணாலும் செய்ய முடியும். எது வேணும்னாலுமா? ஆமா. அப்படின்னா உன்னால இப்படி பண்ண முடியுமா? தாராளமா. ஓ, நீ ரொம்ப உற்சாகமா இருக்க ஜூடா. சரி, உன்னால இத பண்ண முடியுமா? கண்டிப்பா. அப்படின்னா இத பண்ண பார்க்கலாம். நான் பண்றது சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. அது போகட்டும், உன்னால இத பண்ண முடியுமா? இப்படி. அட பிரமாதம்.
நான் இப்படி எல்லாம் செய்யணும் சொல்லுங்க? இதுதான் நமக்கு சரியான நேரம். எதுக்காக இப்படி சொல்ற? சுதந்திரமா இருக்க எல்லாரும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. இங்க இருந்து நான் உங்களை வெளியே கூட்டிட்டு போறேன். எல்லாரும் சுதந்திரமா இருக்கலாம். யாரா இருங்க வாங்க. சுதந்திரம் கிடைச்சிருச்சு. எங்க ஓடுற? என்ன இது? அப்ப நான் மட்டும்தான் ஓடி வந்தேனா? உங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு? நான் இவரோட கவனத்தை சிதறடிச்சோன்னு நீங்க எல்லாம் வந்திருக்கணும் இல்லையா? இவங்க இந்த குட்டி பையனை எங்க கூட்டிட்டு போவாங்க? கவலைப்படாத, உனக்கு எதுவும் ஆகாது. என்னை பத்தி கவலைப்படாதீங்க. எப்படி இருந்தாலும் நான் தப்பிச்சு வெளியே வந்துருவேன். அவங்க ட்ரீக்கையும் கொண்டு போறாங்க. ட்ரீக் அந்த பெட்டிக்குள்ள தான் இருந்தா. அவனை எப்படியாவது காப்பாத்தணும். அட, ட்ரீக் அதுல மாட்டிக்கிட்டான். அந்த பெட்டி மேல என்னமோ எழுதிருக்கு. என்னன்னு படிச்சு காட்டுங்க. அவன் பெட்டி மேல எழுதிருக்கு. அது வந்து ஊ லா ஊ லா லா ஊலா 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 ஊ. Free to do. கொஞ்சம் புரியபடியாதா சொல்ல. என்ன பண்ண சொல்ற? எனக்கு தெரிஞ்சதை நான் படிக்கிறேன். ஜெருசலம். ஜெருசலேம்ல இப்ப பஸ்கா திருவிழா நடக்குது. அதுதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? ஒவ்வொரு வருஷமும் எல்லா மக்களும் ஒன்னா கூடி உணவருந்தி ஆண்டவரோட அன்பை கொண்டாடுவாங்க. அந்த நேரத்துல அவங்க செஞ்ச தப்பு எல்லாத்தையும் ஆண்டவர் முன்னாடி கொண்டு வந்து அவர்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. நீ எதை பத்தி சொல்ற? நல்லா கவனிங்க. பழங்கால வார்த்தைகள் என்ன சொல்லுதுன்னா, பாவத்தினுடைய சம்பளம் மரணம் தான். எல்லா மக்களோட உயிர்களுக்கும் ஆபத்து வருமா? இல்ல மனிதன் தான் செய்த தவறுகளில் இருந்து விடுபடுறதுக்காக வேற ஒரு உயிர் பலியிடப்பட வேண்டும். அப்படின்னா ட்ரிக் அவங்க கொன்னுடுவாங்களா? என்ன பண்றது இப்ப? ஒண்ணுமே புரியலையே. ஒரு காலம் நாம அப்படி நடக்கிறதுக்கு அனுமதிக்கவே கூடாது. இல்ல, நான் சொல்றத நீங்க சரியா புரிஞ்சுக்கல. ஜெருசலேம் எந்த பக்கம் இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க. அது அந்த பக்கம் தான். ஆனாலும் எதுவும் இல்ல. ட்ரிக் அங்க ஆபத்துல இருக்க. ட்ரிக் அங்க ஆபத்துல இருக்கா. அவனுக்கு நம்ம உதவி தேவை. அதனால நம்ம உடனே அங்க போய் ஆகணும். நீ சொல்றது நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல. அவன் நம்மள ஒருத்தன். நம்மள ஒன்னா இருக்கணும் இல்லையா? சரியா சொல்றேன் இல்லையா? நான் கூட அப்படி சொல்லியிருக்க மாட்டேன். ஆமா உண்மைதான். அப்படின்னா வாங்க நாம போய் அவனை காப்பாத்தலாம். ஆமாமா. நீ தனியா போஸ்லிங். காப்பாத்து கூட்டிட்டு வந்துடு. என்ன நீங்க எல்லாரும் என்ன பேசுறீங்க? நாம ட்ரீக் அங்க பெரிய ஆபத்துல இருக்கான். நம்மளோட ட்ரீக் நாம சொல்றதை எதையுமே கேட்காம எந்த நேரத்துல அமைதியா இருக்கணும்னு கூட தெரியாத, நாம சொல்ற எதையுமே செய்யாத ட்ரீக். அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட அவன மாதிரி ஒரு உண்மையான இரக்க மனம் கொண்ட ஒரு சேவலை உங்களால பார்க்க முடியாது. அவன் நம்ம கிட்ட இது வரைக்கும் எதையுமே கேட்டதில்ல. அவன் கேட்கவும் வேணாம். ஆனா அவனுக்காக நாம எல்லாரும் போய் அங்க நின்னு ஆகணும். நமக்கு ஏதாவது ஒண்ணுனா இந்நேரம் அவன் வந்து நின்னு இருப்பான். ஆமாமா, சரியா ரொம்ப சரியா சொன்ன மாண்டி. ஆமா நீ சொல்றது ரொம்ப உண்மைதான். நான் சொல்றத கேளு. நீ அவனை காப்பாத்தி கூட்டிட்டு வாஸ்லே. நீ மட்டும் போயிட்டு வா. என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க? நடங்க, சீக்கிரம் என் கூட நடங்க. அவசரப்படாத. சீக்கிரமா கிளம்புங்க. சொல்றத கேளுங்க. சொன்னு நினைக்காதீங்க. போங்க, சொன்னா புரிஞ்சுக்குங்க. இதோ வந்துட்டேன். அரசர் அவரால மட்டும்தான் உதவி செய்ய முடியும். அவரால மட்டும்தான் அவங்களை விடுதலை செய்ய முடியும்.
போக விருப்பம் இல்ல. நான் ரொம்ப விசித்திரமான ஒரு கனவு கண்டேன். அதாவது கனவுல நான் ஒரு பெட்டிக்குள்ள இருந்தேன். கண்ணை முடிச்சு பார்த்தா இப்பவும் பெட்டிக்குள்ள தான் இருக்கேன். ஆமா, இந்த இடம் ஏன் இவ்வளவு இருட்டா இருக்கு? அப்புறம் தான் தெரிஞ்சது நான் இன்னும் கனவு கண்டுகிட்டு இருக்கேன்னு. அந்த கனவுல அந்த முடிச்சு பார்த்தா இப்பவும் நான் ஒரு பெட்டிக்குள்ள தான் இருக்கேன். ஆமா, நான் உண்மையிலேயே எழுந்துட்டு தான் நினைச்சேன். ஆனா இன்னும் பாரு, கனவு கண்டுகிட்டு தான் இருக்கேன். அதாவது ஒரு கனவுக்குள்ள இன்னொரு கனவு, அந்த கனவுக்குள்ள இன்னொரு கனவு. ஆமா, நம்ம இருக்கிற இந்த இடம் ஏன் இவ்வளவு சின்னதா ஆயிடுச்சு? திரும்பவும் முடிச்சு பார்த்தா நீ உண்மையாவே ஒரு பெட்டிக்குள்ள தான் இருக்க. என்ன? நான் பெட்டிக்குள்ள இருக்கடா? ஆனா நான் பெட்டிக்குள்ள இருக்கிற மாதிரி கனவு தானே கண்டேன். ஆனா நான் ஒரு பெட்டிக்குள்ள இருக்கிறத என்னால நம்பவே முடியல. இந்த இடம் ரொம்ப சின்னதா இருக்கு. எனக்கு ஏத்த மாதிரி இல்ல, ரொம்ப சின்னது. அச்சோ, இப்ப எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல. உனக்கு கிளாஸ்ட்ரோபோபியான்னு நினைக்கிறேன். அப்படின்னா என்னன்னு சொல்லு. அதாவது யாரையாவது அடைச்சு வச்சா உங்களுக்கு பயம் வரும். அப்படியா? உண்மையிலேயே அந்த மாதிரி எனக்கு ஏதாவது ஆயிருக்குமோ? இப்ப அது எல்லாத்தையும் மறந்துட்டு உன் மேல நீயே நம்பிக்கை வை. அட ஆமா, இதுவும் சரிதான். பாரு, நான் நல்லா தானே இருக்கேன். இருந்தாலும் எனக்கு காசு வேணும். என்னால மூச்சு விட முடியல. ஆமா, உன்னால மூச்சு விட முடியுதா? இந்த பயணம் எனக்கு ரொம்ப மோசமா இருக்கும் போல இருக்கே. அவ என்ன பார்க்க மலைகளை தாண்டி வருவா. அவ என்ன பார்க்க மலைகளை தாண்டி வருவா. ஆக்சுவலா அந்த பாட்டோட ரீமிக்ஸ் தான் இப்ப நான் பாடினது. ஆமா, எதுக்காக இவ்வளவு மெதுவா நடக்கிற? சீக்கிரமா நட. எனக்கு இப்படி ரொம்ப தூரம் நடந்து பழக்கமே இல்ல. ஆமா, உன்னால எழுந்திருக்க முடியும், இல்லைன்னா படுக்க தான் முடியும். ஏய் நகருங்க, என் வழியில குறுக்க வராதீங்க. இல்ல நான் குறுக்க வரல, நீங்க வாங்க வாங்க. என்ன பண்ற நீ? வழி விடுன்னு சொன்னா உனக்கு புரியாதா? இல்ல நான் இங்க இருந்து போயிடுறேன். ஓ, நான் போயிடுறேன். அதுக்கு தான் முயற்சி பண்றேன், என்னால முடியல. ஏய், நான் சொல்றது உனக்கு புரியலையா? நான் போறதான் முயற்சி பண்றேன். உரமா போக மாட்டேன். இல்ல இல்ல, நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. தள்ளி போ. நீ நகர்ந்து போ. யா, எனக்கு வழி விட புரியலையா? யாருக்கிட்ட எப்படி பேசுறதுன்னு முதல்ல கத்துக்கலாம். ஹேய், இங்க இருந்து போ, வழிய விடு. சக மனுஷங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுக்க கத்துக்கலாம். ஒழுங்க மரியாதை கொடுத்திருந்தா பிரச்சனையே இல்லையே. யாரு என்ன மதிக்காத போது நான் எதுக்காக மத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்? சும தூக்குறேன், கடுமையா உழைக்கிறேன், இந்த மாதிரி என்ன வேலை வாங்கிட்டு இருந்தா நான் என்னதான் பண்றதா? இவனை யாரும் மரியாதையை நடத்தல போல இருக்கு. ஏன் முன்னாடி இனிமே இந்த மாதிரி உன்னோட குரலை வசதி பேசாத. மன்னிப்பு கேளு. சரி, இவ்வளவு அவசரமா நீ எங்க போயிட்டு இருக்க? ஜெருசலேமை விட்டு எவ்வளவு தூரம் போக முடியுமோ அவ்வளவு தூரம் போறேன். என்ன ஜெருசலேமா? ஜெருசலேமா? ஓ ஐயா, ஜெருசலேம். ஜெருசலேமா போற? நீ எங்களை அங்க கூட்டிட்டு போ. என் நண்பர் ஒருத்தர் அங்க காப்பாத்தி ஆகணும். நாங்களும் வரோம், சொன்னா கேளு. என்னால மறுபடியும் அங்க போக முடியாது. எங்க என்னன்னு பேசிக்கிட்டு இருந்தா வேலைக்காவது. நாம நடக்கலாம், வா வா. வேற வழியே இல்ல. நீ நிச்சயமா எங்க கூட வந்துதான் ஆகணும். நாங்க வர மாட்டேன். நீங்க என்னதான் சொன்னாலும் நான் போறதுக்கு தான் நீங்க வரணும். ஆனா நாங்க போயிட்டு இருக்கிறது எந்த பக்கமாச்சே? வா எல்லாரும் வேகமா வாங்க. ஒன்னால இப்ப எங்க கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. அமைதியா வா. அதோ அங்க மக்கள் கூட்டம் தெரியுது. அங்க எவ்வளவு மக்கள் கூடி இருக்காங்கன்னு பாரு. தள்ளி போ. இரு, நானும் பாக்குறேன். ஆமா, நிறைய பேர் இருக்காங்க. பாத்தியா, இங்க நம்ம கூட விளையாட நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருமே கூட்டுக்குள்ள அடைச்சி வைக்கப்பட்டிருக்காங்களே. நான் அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிடுவேன். என்ன? நீ என்ன பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா? ஏய், நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுக்குள்ள நான் பெட்டிக்குள்ள இருந்தேன். ஆரம்பிச்சிட்டியா? நாம போக வேண்டியது அங்கதானா? என்ன எல்லாரும் நின்னுகிட்டு யோசிக்கிறீங்க? வாங்க அங்க போகலாம்.
யாருக்கும் புரியாது என்னோட பிரச்சனை. எல்லாரும் என் கூட சேர்ந்து பாடுங்க. என்னோட பிரச்சனை இங்க யாருக்கும் புரியாது. நிறுத்து. அப்பாடா, நீ இப்போ தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருக்கிறியா? இது ஒரு சோகமான இடம். என்னது சாலமோனா? எங்க? இல்ல 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 இல்ல, சோகமான இடம்னு சொன்னேன். சலாம், உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நண்பா. சோகமான இடம்னு சொன்னேன். எங்களை மன்னிச்சிடுங்க. இந்த மாதிரி நடந்ததுக்கு நாங்க உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறோம். நாங்க எங்களையே இந்த நேரத்துல தயார்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். எதுக்காக? ஆமா, நாங்கெல்லாம் தியாகிகள். ஆண்டவருக்காக உயிரை கொடுக்க போறோம். ஓ அப்படியா? அப்ப நம்மளோட நிலைமை இங்க என்ன ஆகுன்னு ஒண்ணுமே தெரியலையே. ஓ, ஆமா, இங்க கொண்டு வந்திருக்கிற எல்லாரையுமே நிச்சயமா அழிச்சிருவாங்களா என்ன? ஒருவேளை அவங்க கிட்ட பேசி பார்த்தா தப்பிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அப்படி ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க. உங்களுக்கும் சேர்த்து நான் அவங்க கிட்ட பேசி பாக்குறேன். பேசி பார்த்தா தானே எந்த ஒரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு என்னன்னு தெரியும். நான் கேட்கறதுக்கு கடைசிக்கு நீங்க பதில் சொல்லவே இல்லை. எவ்வளவு பெரிய நகரம். எனக்கு இப்பவே தலையெல்லாம் சுத்துது. இப்ப புரியுதா நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு ஏன் வரமாட்டேன்னு சொன்னேன்னு? என்ன திரும்பி போயிடலாமா? முடியாது. உண்மையாதான் சொல்றீங்களா? ஆமா, நிச்சயமா. முதல்ல இந்த கயிறை விட்டா நான் இங்க இருந்து ஓடி போயிடுவேன். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் பக்கத்திலே நீங்க இருக்கணும். யோர்தான பார்த்தேன். என்ன மறுபடியும் வீட்டுக்கு கூட்டிட்டு போக அங்க சில மிருகங்கள் வந்தது. என்ன காப்பாத்ததா சில மிருகங்கள் பாட்டை நிறுத்த மாட்டான் போல இருக்கு. எதுக்காக நீங்க இந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்தீங்க? ஏய், ஒரு நல்ல காரியத்துக்காக எங்களுடைய உயிரை இழக்க போறோம் தெரியுமா? உயிரிழக்க போறீங்களா? இங்க யாரும் உயிரிழக்க கூடாது. நான் உங்களை விடுவிக்கிறேன். ஓ ஆமா, யார் நீ? ஜூடா, நான் ஒரு சிங்கம். ஆமா, அவரோட பாசையில சிங்கம்னா ஆட்டுக்குட்டி. ஓ அப்படியா? ஆட்டுக்குட்டியா? ஓ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவ. உன் உடம்புல புள்ளிகளோ காயங்களோ ஏதாவது இருக்குதா? இல்ல. ரொம்ப பரிசுத்தமான ஆட்டுக்குட்டி. ஆமா, தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒண்ணுன்னு தான் சொல்லணும். சரியா சொன்னீங்க. எனக்குன்னு நேரம் வரும்போது இந்த இடத்தை விட்டு நான் தப்பிச்சு போயிடுவேன். ஜாக்கிரதை, கவனமா போங்க. பார்த்து எனக்கும் பயமா தான் இருக்கு. விடு, மாறி போயிடலாம். இப்ப சொன்னியே, இதுதான் சரி. இரு மாறி போயிடாத. இழுக்காத, என்ன பண்ற நீ? வேண்டாம், நில்லு. தள்ளி வா. இங்க பாரு, தேவையில்லாம சுத்திட்டு இருக்காத, கொஞ்சம் நில்லு. கொஞ்சம் இந்த பக்கமா வா, சீக்கிரம். ஆண்டவரே, நீங்க தான் எங்களை எப்படியாவது காப்பாத்து. வாய மூடு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாண்டி, அமைதியே வா. மாண்டி, என்ன இப்படி மோப்பம் பிடிக்கிறது முதல்ல நிறுத்து. என்னது இது? ஒருத்தரையும் காணோம்.
எங்க போனாங்க இவங்க? ஒருத்தருமே காணுமே. இப்படி நாம தனியா ஆயிட்டோமே. ஓ, 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 ஓ. நான் எங்க இருக்கிறேன்? ஹாரிஸ், ஸ்லிங், எஸ்மா, எங்க போனீங்க? எல்லாரும் எங்க இருக்கீங்க? இவங்களை எங்க போய் தேடுறது? ஏய் டோனி, சொல்லுங்க பாஸ். நம்ம வீட்டு வழியில இருக்கிறது குதிரையா? அப்படிதான் நினைக்கிறேன் பாஸ். டோனி, டோனி, சொல்லுங்க பாஸ். எதுக்காக அந்த குதிரை இங்க இருக்குது? என்னோட இடத்துக்குள்ள அந்த குதிரை எப்படி வந்துச்சு? பதில் சொல்லு. ஐயோ, ரொம்ப பயமா இருக்கு. எப்படி என்னோட இடத்துல அந்த குதிரையோட காலடி தடம் படலாம்? ஐயோ, உடனே கால்கள் தரையில படாதபடி பாத்துக்கணும். நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்ன எதுவும் ஒரு நிமிஷம். டோனி, அந்த குதிரை என்கிட்ட பேசுதா? அப்படிதான் நினைக்கிறேன் பாஸ். நான் அதுகிட்ட பேசாம இருக்கும்போது அது ஏன் என்கிட்ட பேசுது? இல்ல இல்ல இல்ல, என்ன மன்னிச்சிருங்க, என்ன மன்னிச்சிருங்க. பாத்தியா, மறுபடியும் பேசுது. அது மட்டும் இல்லாம என்னதான் பாக்குது. நீ என்னதான் பாக்குறியா? ஆமாமா, இல்ல 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 இல்ல. நான் உன்கிட்ட பேசும்போது என்ன பாரு. ஐயோ, என்னடா இது வம்பா போச்சு. இந்த ராத்திரி நேரத்துல, அதுவும் தனியா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நல்லா மாட்டிக்கிட்டேனே. ஏய், இதுக்கு முன்னாடி உன்னை எங்கேயோ நான் பாத்திருக்கேனே. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்ன சாப்பிட்றாத. உன் முகத்தை எங்கேயோ நான் பாத்திருக்கேன். நீ எனக்கு பணம் கொடுக்கணுமா? இல்ல இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? பணம்னாலே எனக்கு என்னன்னு தெரியாது. என்ன விட்டுடுங்களேன் ப்ளீஸ். எனக்கு அத பத்தி தெரியாது. மக்கள் பேசும்போது கேட்டிருக்கேன். ரொம்ப வேடிக்கையா இருந்துச்சு. எனக்கு இவனை பிடிச்சிருக்கு. அப்படியா? அவன் ஏதோ என்ன என்ன சொல்ல வரீங்க? நான் என்ன தனக்கு தானேவா பேசிட்டு இருக்கேன்? இல்ல இல்ல, அப்படி எதுவும் இல்ல. நீங்க தனக்கு தானே எதுவும் பேசிக்கல. ஆமா, இங்க பாரு, தனக்கு தானே யாராவது பேசிக்கிட்டா அவனை பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க, தெரியுமா? அப்படி பார்த்தா நீ என்ன பைத்தியக்காரன்னு சொல்ல வரியா? சொல்லு. நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், நீ பதில் சொல்லாம இருந்தா எப்படி? நான் என்ன பைத்தியக்காரனா? என் கேள்விக்கு பதில் சொல்லு. இல்ல இல்ல இல்ல, நான் அப்படியெல்லாம் நினைக்கல பாஸ். இல்ல, ஆமாமா, உண்மைதான் சொல்றேன். நான் கூட அந்த மாதிரி எதுவும் நினைக்கல. அதான் அவன். ஆமாமா, நீங்க எது சொன்னாலும் அதுதான் சரி பாஸ். நல்லது. என்னதான் சொல்ல வர்றாரு? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீ உன் காலை தாராளமா கீழே வச்சுக்கலாம். என் பின்னாடியே வா. ஓ, என்ன கொடுமடா இது. மாட்டி மாட்டி, எங்களை எப்படியாவது வந்து காப்பாத்து. என்னால முடியாது, நானும் மாட்டிக்கிட்டு தான் இருக்கேன். என்ன? இந்த தெருவுல பொல்லாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க சொல்படிதான் நாம கேட்கணும். நிச்சயமா உங்களால உங்க நண்பனை காப்பாத்த முடியாது. அதே மாதிரி மார்ட்டினையும் காப்பாத்த முடியாது. நான் தான் அப்பவே சொன்னல, இந்த இடத்துல ஆபத்து நிறைஞ்சிருக்குன்னு. அசுத்தமானவங்க கூட்டத்துல நீ செய்ய வேண்டிய முதல் வேலை. அசுத்தமானவங்களா? அசுத்தமானவங்க தான். பாஸ் பேசிக்கிட்டு இருக்காரு, என்ன குறுக்க பேசுற? நான் யாருகிட்டயாவது குறுக்க பேசாதன்னு சொல்லும்போது நீயும் பேசாத. ஆமா, நாங்க அசுத்தமானவங்க தான். உன்னால நம்ப முடியுதா? அப்படிதான் எங்களை பத்தி நாங்களே சொல்லிக்கிறோம். அதுக்கான பதில் இந்த துணியில ஒளிஞ்சிருக்கு. ஆமாமா, பாஸ் எங்களை துணி திருட சொல்லியிருக்காரு. இரவும் பகலும் எங்களுக்கு துணி திருடுற வேலை தான். அந்த கனவு கண்டதுல இருந்து அதே கனவு எனக்கு மறுபடி வந்து தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கு. ஒரு துணியில வச்சு என கட்டி அப்படியே கீழே இறக்கப்படுற அந்த துணி மூட்டைக்குள்ள என்னோட சேர்ந்து நிறைய மிருகங்களும் இருந்துச்சு. அப்புறம் சொல்லு. அப்போ ஒரு குரல் கேட்டுச்சு. ஆண்டவர் தூய்மைப்படுத்திய எதையும் அசுத்தமானது என்று அழைக்காதே. ஒரு நிமிஷம், நான் உன்னை அந்த கனவுல தான் பார்த்திருக்கேன். அந்த துணி மூட்டைக்குள்ள நீயும் என் கூட இருந்த. ஆமா, பாஸோட கனவுல நீ வந்து என்ன பண்ணிட்டு இருந்த?
என் கனவுல நீ என்ன பண்ணிட்டு இருந்த? நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்? அப்போ அதுக்கான அர்த்தம் உனக்கும் தெரியும். அந்த துணியை வச்சு நான் என்ன செய்யணுங்கிறத சொல்லு. நான் தூய்மையான துணிகளை திருடி அதை அழுக்காக்கிட்டு இருந்தேன். அழுக்கானதை திருடி தூய்மையாக்கிட்டு இருந்தேன். அதுல இது வரைக்கும் எனக்கு எதுவும் புரியல. புரியாம தான் எத்தனை நாள் திருடுனீங்களா? எனக்கு அதை பத்திலாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா தூய்மையை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஆமா, என்ன அது? பல வருஷங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு நட்சத்திரம் வானத்துல தோன்றி அது எங்க தொழுவத்துக்கு மேல வந்து நின்னது. TamilRockers.lv. அந்த நகரம் முழுவதும் பரபரப்பா இருந்தது. அதனால ஒரு கணவன் மனைவி அந்த தொழுவத்துல வந்து தங்குனாங்க. அந்த பெண்ணுக்கு அப்போ குழந்தை பிறக்கிற நேரம். என்ன நடக்குது இங்க? நல்ல வேளை. இந்த பெண்ணுக்கு உதவி பண்ண ஒரே ஒருத்தரால மட்டும் தான் முடியும். ஆமா, நம்ம எல்லாரையும் விட அவர்தான் ரொம்ப தைரியமானவர். சொல்லுங்க, இங்க என்ன பிரச்சனை? அதோ அந்த பொண்ணுக்கு குழந்தை பிறக்க போகுது. எல்லாரும் விலகி நில்லுங்க. என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்படியே நில்லு. இது நீ பண்ற வேலை மாதிரி தெரியலையே. ஒழுங்கா நடந்த உண்மையை சொல்றியா? ஆமா, அங்க நடந்தது அது இல்ல. ஆமா, இங்க என்ன பிரச்சனை? இதோ தெய்வ ஆட்டுக்குட்டி நம்ம எல்லாரையும் தூய்மையாக்க வந்து பிறந்திருக்கிறாரு. என்னது? நாம எல்லாரையும் தூய்மையாக்கவா? ஆமா, நம்மள தூய்மையாக்க. அதுக்கும் கனவுல நீங்க கேட்ட குரலுக்கும் சம்மந்தம் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் எதுக்காக இத்தனை காலம் துணிகளை திருடிட்டு இருந்த சொல்லு. மன்னிச்சுடுங்க பாஸ். அது துணிகள் சம்பந்தப்பட்டது இல்ல, குடும்பங்களை ஒண்ணு சேர்க்கிறது. ட்ரீக் சத்த மாதிரி இருக்கு. ட்ரீக், நீ எங்க இருக்க? அச்சச்சோ, தெரியாம வெளியில வந்துட்டேனே. ஏய் குட்டி எலியே, தப்பிக்க நினைக்காத. யாராவது என்ன காப்பாத்துங்க. பார்த்து வர மாட்டேன். ஆர்எஸ், நீயா? நல்ல வேளை நான் உன்னை பார்த்தேன். மாண்டி. ஓ எஸ். ஆமா, இங்க என்ன நடக்குது?
அவனை கண்டுபிடிச்சிட்டோம் பாஸ். ரொம்ப தந்திரமா நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு இப்போ வசமா மாட்டிக்கிட்டான்ல. நாம இப்போ என்ன சொல்ல வந்தோன்னு கூட கேட்க அவன் தயாரா இல்ல. உன்னை சந்திச்சதுல எனக்கு பெருமை. என்னதான்பா நடக்குது இங்க? நான் நினைக்கிறேன் அந்த கருப்பு பறவைகளுக்கு நம்மள பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னது கருப்பு பறவைகளா? எங்களை பார்த்தா அப்படியா தெரியுது? ஆமா. அப்படியா? நீ சொன்ன சரிதான். குடும்ப உறுப்பினர்களே, நான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டதுக்கான காரணம், அதே மாதிரி இவங்க எல்லாரும் நம்ம கூட சேர்ந்ததுக்கான காரணம், இவங்க கொண்டு வந்திருக்கிற செய்தி தான். துணிகளை திருடுற காலம் முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு தோன்ற விஷயத்தை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்கணும். அரசர் இங்க வரும்போது இந்த மிருகங்கள் இங்க இருந்திருக்கு. உங்களை சந்திச்சதுல எனக்கு ரொம்ப பரவாயில்ல, என்னை விட்டுருங்க. நாம எல்லாரும் தூய்மையாகிற காலம் வந்துருச்சுங்கிறத சொல்றதுக்காக தான் இந்த மிருகங்கள் எல்லாம் இங்க வந்திருக்கு. ஒரு நிமிஷம், எங்களோட நண்பர் ஒருத்தர் இருக்காரு. ட்ரேக், ஒரு சேவல். நாங்க அவனால தான் இங்க வந்தோம். ஆனா அவன் இப்ப காணாம போயிட்டான். இவங்களால அவனை கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஆனா கேட்க மாட்டேங்கிறாங்க. அதை எங்க கிட்ட விட்டுருங்க. எல்லாரும் உடனே புறப்படுங்க. அவன் எங்க இருந்தாலும் கண்டுபிடிங்க. Trying to prove to the highest heavens above the goodness in me is worthy of love. Trying to find me favor, trying to be my own savior. Like this thing that's burning my brain. Wish I was supposed to cause me such pain. Maybe I'd find release, my soul in no peace. But every door I knocked was barred and locked. Every gate shut tight, no crack of light. Could not find restitution. I fell short of a solution. Your love, sweet love. Found me first and filled my heart with your love, sweet love. Find me every time I need your love, sweet love. Found me first and filled my heart with your love. Find me every time I need your love. இவங்க இங்க வந்தாங்க. இந்த இடத்தை அசிங்கப்படுத்தவா? சரி வா, உள்ள போய் பார்க்கலாம். இல்ல, இங்க இருக்கிறவங்க எல்லாம் தூய்மையானவங்க. இது ஒரு புனிதமான இடங்கிறது உங்களுக்கு தெரியாதா? ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க இருக்கிற இடத்த நீங்க எவ்வளவு தைரியம் இருந்தா தீட்டுப்படுத்துவீங்க? நீங்க எல்லாரும் தெருக்கல்ல தான் இருக்கணும். இந்த மாதிரி இடத்துக்கு வர உங்களுக்கு தகுதியே கிடையாது. ஓ அப்படியா? ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவரா நீங்க? நோவா தன்னோட பெட்டகத்துல இருந்து காய்ந்த நிலத்தை தேடி முதல்ல யார் அனுப்புறாரு சொல்லுங்க? ஒரு அண்டங்காக்கை தான். ஆனா மறுபடியும் ஒரு ஒளிவ மர கிளையோட நோவாவோட பெட்டகத்துக்கு திரும்ப வந்தது யாரு? இருங்க, அதுக்கான பதில நான் சொல்றேன். ஒரு புறாதான். வனாந்தரத்திலிருந்து எலியாவுக்கு உணவு ஆண்டவர் யார் மூலமா அனுப்புனாரு? அது புறவாதான் இருக்கும். இல்ல அண்டங்காக்கா தான். எனக்கு இப்ப கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா நல்லா இருக்கும். நீங்க இன்னும் அந்த வேலையை பாக்குறீங்களா? கொஞ்சம் சாப்பாடு கொண்டு வாங்க. இதோ எங்க இருக்கு? நாம தேடி வந்து ஆளை கண்டுபிடிச்சிட்டோம் நினைக்கிறேன். நீ கவலைப்படாத, உன்னுடைய நண்பர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. அது சரி, சாப்பாடு கட்டுன. சாப்பாடை பத்தி எதையும் சொல்லாம போறீங்க? எனக்கு இப்ப சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும். நான் இங்க இருந்து வெளியில போகணும். சீக்கிரம் யாராவது எனக்கு உதவி பண்றீங்களா? நான் இந்த இடத்தை விட்டு போகணும். நான் சுதந்திர காற்று அந்த சுவாசிக்கணும். பாட்டு சத்தம் இங்க இருந்து தான் வருது. நான் வெளி உலகத்தை பார்க்கணும். எனக்கு சுதந்திரம் வேணும், சுதந்திரம் வேணும். ட்ரேக், ட்ரேக். ஸ்லிக். ட்ரேக். ஆரஸ். சத்தம் போடாதே. நீமா? நீ எங்க இருக்கிற? மாட்டி.
நாம இங்க இருந்த ஆபத்து. இந்த குரலை இதுக்கு முன்னாடி நான் கேட்டதே இல்லையே. நீ எங்க இருக்க? நான் ஒரு அருமையான இடத்துல தான் இருக்கிறேன். முதல்ல நானும் ரொம்ப பயந்து தான் போய் இருந்தேன். ஆனா நான் ஜூடாவோட அதிகமா பேசினதுனால என்னோட பயம் எல்லாம் போய் இப்ப நான் ரொம்ப நிம்மதியா இருக்கேன். அதாவது நான் ரொம்ப அருமையான இடத்துல தான் இருக்கேன். என்னை பத்தி யாரும் கவலைப்பட வேண்டாம். சரி, என்ன விடுங்க. நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்க இங்க எதுக்காக வந்தோம்னு சொல்லணுமா? அங்க பாத்தியா, தேவாலயத்துக்குள்ள ஒரு பன்றி வந்திருக்கு. இதை ஏத்துக்கொள்ள முடியாத ஒன்று. நாங்க 2 பேரும் இந்த பெட்டிக்குள்ள இருக்கோம். ஓ, அதுவா? நாங்க பாத்துட்டோம். இப்ப நாங்க பண்ண போறது ஒன்னே ஒண்ணுதான். மாண்டி, நீ ஏன் கூட வா. எஸ்லே, நீ வெளியில இருந்து யாராவது வராங்களான்னு பாத்துக்கிட்டு இரு. ஜாக், இங்க இருந்து சீக்கிரமா வெளியில போறதுக்கான வழியை நீ தேடி வை. என்ன பாரஸ், நம்மள விட்டு அவன் எங்கேயும் தப்பிச்சு போகாதபடி பாத்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. சரி சரி. நீ கவலைப்படாத. என்னோட உதவி உங்களுக்கு தேவையா என்ன? என்ன சத்தம் அது? எனக்கு நல்லா தெரியும். ஹாரஸ் இல்ல ஜாக். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, இந்த மாதிரி நேரங்கள்ல என் முட்டி நிலையா நிக்கவே நிக்காது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. பயந்துட்டா எனக்கு பேச்சு கூட வராது. எல்லாரும் இங்க கவனிங்க. இங்க பாருங்க. மாண்டி, அது நீதானா? ஆமா, எதுக்காக உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு? எனக்கு தெரிஞ்சிருச்சு. உன் கூட அந்த மோண்டியம் வந்திருக்கா. முதல்ல கொஞ்ச நேரம் உன் வாயை மூடுறியா? மாண்டி, இந்த பெட்டியை இப்ப நீ தான் உதைச்சு திறக்கணும். அது உதைக்கணுமா? ஆமா. உதைக்கிறதா? அதுவும் நானா? நான் உதைக்கிற சத்தம் கேட்டு யாராவது இங்க வந்துட்டாங்கன்னா அது மட்டும் இல்லாம உதைக்கிறது தப்பு தானே? அப்படின்னா ட்ரிக்ஸ் ஆகணும்னு எதிர்பார்க்கறியா? ஆமா, இப்போ நீ என்னதான் சொன்ன? ட்ரிக் என்ன சொன்னா? அவன் சொன்னதுக்கு அப்புறம் நீ பயன்படுத்துற வார்த்தை என்ன? சொல்லு சீக்கிரம். அதாவது இங்க ட்ரிக்ங்கிறது நான் மட்டும் தான் அந்த பேரை வச்சிருக்கேன். அதனால அந்த பேருக்கு பின்னாடி நீங்க சொன்னது என்னன்னு. நீ பயப்படாத. நீ ஒண்ணு நிரந்தரமா இங்க இருக்க போறது கிடையாது. நாங்க எல்லாரும் உன்னை காப்பாத்துறதுக்காக தான் இந்த வந்திருக்கோம். மாதிரில பேச உங்களுக்கு யார் சொல்லி தரா? ஏன் எல்லாரும் இந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசுறீங்க? மாண்டி, அவனோட குரல் உனக்கு கேக்குது இல்ல? சீக்கிரமா இந்த பெட்டியை தர. உன்னால மட்டும் தான் இது முடியும். ஏதாவது பண்ணி அவனை வெளியில எடுக்கிற வழியை பாரு. சீக்கிரம், உன்னை கேக்குறேன். எவ்வளவு அழகான காய்கறிகள் இவ்வளவு பக்கத்திலேயே இருக்கு. ஓ, ரெண்டுத்தையும் அப்படி பிடிஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சுவையா இருக்கும் போல இருக்கே. ஐயோ, அதோட உடம்பு என் மேல பட்டுருச்சு. நான் வந்து என்ன சொல்ல வர்றேன்னா, எங்களை அசுத்தமாக்குற. உங்களை இங்க இருந்து வெளியே போயிடலாம். சீக்கிரமா சீக்கிரமா. ஸ்லிங்க், ஸ்லிங்க். இவனால எங்களுக்கு பெரிய தொல்லை. ஹாரஸ், எஸ்மே. ஏய், யார் எங்க சத்தம் போடுறது? அவங்களுக்கு நம்ம சத்தம் கேட்டுடுச்சு. ஆமா, நம்ம சத்தம் கேட்டுடுச்சு. நான் உடனே அங்க போய் ஆகணும். அவங்க இல்லாம போக அதுக்கு முடியாது. நேரம் இல்ல. நாம மாட்டிப்போம். அப்படின்னா நீ இப்படி குதிக்கிறத விட்டுட்டு அவங்கள தப்பிக்க வைக்கிற வழிய பாரு. பின்னாடி வாங்க. சீக்கிரம் போகணும். இல்லைன்னா நம்மள ஃபாலோ பண்ணிடுவாங்க. வாங்க, சீக்கிரம் வாங்க. கீழே போட்டுறாதீங்க. உற்சாகம் தூக்கிட்டு போங்க. நான் உங்களை தான் நம்பியிருக்கேன். விட்டுறாதீங்க. பிடிச்சிங்க. நான் வரேன். ஜூடா எங்க போனா?
எனக்கு இனிமே விடுதலை தான். இங்க பாரு, எங்களை கொஞ்சம் தனியா விடுறியா? உனக்கு விஷயம் தெரியாதா? நாங்க ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. மறுபடியும் உன் வேலைதானா? தயாரா இருக்கீங்களா? தாக்குங்க. என்ன விட்டுருங்க. இங்கதான் இருக்கு. வேகமா வாங்க. மாட்டினியா? ஏய், என்ன பண்ற? இங்க வந்து நில்லு. நாம போயாகணும், உடனே போயாகணும். ஏய், ஒரு நிமிஷம், என்னால பார்க்க முடியல. ட்ரெட் ஸ்லிங், எங்க இருக்கீங்க? ட்ரெட் ஸ்லிங், எங்க இருக்கீங்க? எனக்கு உதவி பண்ணுங்க. எல்லாரும் எங்க அப்படி ஓடுறீங்க? சீக்கிரம் வாங்க. ஏய், எல்லாம் சீக்கிரம் தப்பிக்க வாங்க. பார்த்துட்டு ஒருத்தரை விட்டுறாதீங்க. விடாதீங்க. எல்லாத்தையும் பிடிங்க. குடிங்க. எல்லாத்தையும் கூண்டுக்குள்ள அடைங்க. பின்னாடி தானே வந்தாங்க. இந்த பசங்களை எங்க போனாங்க? என்னால மறுபடியும் போய் மாட்டிக்க முடியாது. அடடா, அங்கிருந்து தப்பிச்சு இங்க வந்து மாட்டிக்கிட்டானா? என்ன பண்றது இப்போ? யாராவது இருக்கீங்களா? என்னால பார்க்க முடியல. இத தயவு செஞ்சு கிளட்டி விடுங்களேன். இதை என்ன பண்ற? எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு யாராவது உதவி பண்ணுங்க. TamilRockers.lv என் கண்ணு முன்னாடி இருக்கிற பிரச்சனை இங்க ஒருத்தருக்கும் தெரியல. கமான், நீயும் என் கூட சேர்ந்து இந்த பாட்டை பாடு. துன்பம் இங்க இருக்கிற யாருக்கும் புரியல. என் கண் முன்னாடி இருக்கிற பிரச்சனை இங்க யாருக்கும் தெரியல. இங்க இருக்கிற பிரச்சனை எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். சும்மா சொல்லக்கூடாது. நீங்க எல்லாருமே அற்புதமா வேலை செஞ்சீங்க. நீங்க எல்லாரும் அந்த மனுஷங்க கூட சண்டை போட்டு ஒருத்தனாலதான் இங்க இருக்கிற எங்க எல்லாருக்குமே பெரிய பிரச்சனை. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. பிரச்சனையா? என்னலையா? நான் உதவிதான் செஞ்சேன். எங்களை மாட்டி விடுறதுதான் உதவியா? இல்ல, இங்க பாருங்க. என்ன வீட்ல இருந்து கூட்டிட்டு வந்தப்ப எங்க அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? நீ இந்த உலகத்துல எந்த இடத்துலயும் சுத்தி திரியலன்னா கூட பரவாயில்ல, ஆனா உனக்கு தான் அந்த உன்னதமான அழைப்பு கிடைச்சிருக்கு ஜூடா. நீ அநேக மக்களை விடுதலை ஆக்க போற. அதுல உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. அதுக்கு நீ சரியானவனாதான் பிறந்திருக்க. கவலைப்படாதீங்க மேம், நான் சீக்கிரம் வந்துருவேன். அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ணிட்டு நானும் திரும்பி வந்துருவேன். உன்னை நான் ரொம்பவும் நேசிக்கிறேன் ஜூடா. உன்னை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். உண்மையிலேயே பெருமைப்படுறேன். அந்த அம்மாடு ரொம்பவே பாவம். அது ஒரு துக்கமான ஒரு சம்பவம் தான். எனக்கு பதிலா நீ அழு டோனி, நீ அழு. ஆனா நம்ம தொழுவத்தை விட்டு வெளியே வந்தப்போ நம்மள காப்பாத்த போறது ராஜா தானே ஹில்டா சொன்னா.
நமக்கு விடுதலை வாங்கி கொடுக்க போறது அவர் மட்டும்தான். என்ன யாரும் விடுதலையாக்க வேண்டாம். நான் தான் அடுத்தவங்களை விடுதலை பண்ணிட்டு இருக்கேன். ஜூடா, உன்னோட அம்மா மிருகங்களுக்கு விடுதலை தர்றத பத்தி பேசல. அவங்க உண்மையா சொன்னது மனிதர்களை பத்தி தான். நீ அந்த மனித இனத்தை தான் விடுதலையாக்க போற. ஆமா. என்ன அவங்களுக்கு விடுதலை தேவையில்லையே? அப்ப அது கண்டிப்பா ட்ரேக்கா இருக்க முடியாது. அது நீதான் ஜூடா, நீ மட்டும்தான். என்ன அந்த ஆட்டுக்குட்டியா? இருங்க, நீங்க எல்லாரும் எதை பத்தி பேசுறீங்க? அவங்க எல்லாரும் சொல்றது உண்மையிலே ரொம்ப சரி. அது எவ்வளவு பெரிய கௌரவம் தெரியுமா? ஆண்டவருக்காக பலியிடப்படுறது எவ்வளவு கௌரவமான விஷயம். என்னது நீங்களும் பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட புரியல. உனக்கு அது இப்ப புரிய வேண்டிய அவசியம் இல்ல. இத நடக்க விடக்கூடாது. நீ எதை பத்தி சொல்ற? ஒரு ராஜா தான் உன்னை விடுதலையாக்க முடியும்னு எல்டா சொன்னது உண்மைனா நாம உடனடியா ராஜாவை கண்டுபிடிச்சாகணும். ராஜாவையா? எங்க? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணு புரியல. கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஓ, அது நிச்சயமா முடியாது. என்னால அத கொஞ்சம் கூட நம்ப முடியல. நீ இப்ப என் காதுல சொன்ன விஷயம் கேக்குறதுக்கு ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயமா இருக்கு. நான் என்ன சொன்னேன்னு நிச்சயமா உனக்கு புரிஞ்சிருக்காது. என்ன? ஆமா, ஒண்ணு கூட புரியல. இங்க எந்த அரசர்களும் நல்ல மனிதர்கள் இல்ல. யாருமே இங்க நேர்மையா இல்ல, இரக்கத்தோட இல்ல. எல்லாருமே சுயநலவாதிங்க. அவங்களுக்கு வேலை செய்யதான் என்ன மறுபடியும் இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? புரியாம பேசாத. ஒரு அரசர் இருக்காரு. அவர் எங்க தொழுவத்துல தான் பிறந்தாரு. ரொம்ப பெரிய அரசர் போல இருக்கு. தொழுவத்துல பிறந்தாரா? ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு. அவர் இரக்கம் நிறைந்தவர். உங்களோட கண்களை அவர் ஒரு முறை பார்த்தா போதும், உங்களோட இருதயங்களை அவர் திருடிடுவாரு. இந்த அரசர்கள் ரொம்ப மோசமானவங்க. மக்களை கொடுமைப்படுத்துவாங்க, அவங்களுக்கு தேவையானதை எடுத்துப்பாங்க. ரொம்ப மோசமானவங்க. அப்போ மக்களை கொடுமைப்படுத்துறாங்க. நீ அவரை சந்திச்சிருந்தா அவரை பத்தி முழுமையா தெரிஞ்சிருப்ப. உன்னோட அந்த கடினமான இருதயத்தை ஒரு நொடியில திருத்தி இருப்பாரு. என்கிட்ட இருதயங்கிற ஒரு விஷயமே இல்ல. அதை எப்போ அவங்க எடுத்துட்டாங்க. நான் வாழ்றது என்னோட வாழ்க்கை இல்ல. இந்த கயிறுல தான் என் வாழ்க்கையே இருக்கு. இந்த கயிறு தான் இப்போ என்னோட இருதயம். அவரால் அதை திருப்பி தர முடியுமா? சொல்லுங்க, தர முடியுமா? நிச்சயமா. Look at the sun shining, showing me things that I couldn't see. Lighting my path, showing the way, kissing my face with its warm embrace. With such determination. வந்தாச்சு. Through the years and finds a way to dry up all my tears. ஒண்ணு இல்ல. அமைதியா இரு. It searches hard to find a fault within my clouds, and like the sun, ஒரு பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாத. find me no matter how far I may drift up on the storm. My heart of tears is filled with laughter. Your love will find me. நீங்க தான் தொழுவத்துல பிறந்த குழந்தையா? உங்களை பத்தி தான் அவங்க பேசுனாங்களா? அதாவது அரசு உங்களை பத்தி அவங்க கிட்ட சொல்லணும். ஆனா அவங்க எல்லாரும் இப்போ நீங்க நினைச்சா அவங்களை விடுவிக்கலாம். ஆமா, விடுதலை கொடுக்கலாம். வாங்க, என் கூட வாங்க. உங்களை கூட்டிட்டு போறேன். உங்களாலதான் விடுதலை பண்ண முடியும்னு சொன்னாங்க.
ரொம்ப நன்றி ஜாக். அரசர் வராருன்னு எல்லார்கிட்டயும் போய் சொல்லுங்க. கேட்டியாத? வாங்க வாங்க, ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம், ஒன்னு வாங்கினா ஒன்னு இலவசம். ஏய் ஏய், உங்களுக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்க. அது என்னன்னா, இங்க இருந்து போ. என்ன பண்ற? எதுக்கு எங்களை அடிக்கிற? போங்க. ஏய், போங்கன்னு சொல்றேன்ல. போங்க. இந்த வேலை பாருங்க. அரசர் உங்களை காப்பாத்த உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. என்ன அவர் வராரா? அவங்க சொன்னது கேட்டுச்சா? நாம எதிர்பார்த்த அரசர் வந்துகிட்டு இருக்காரா? ஹேய், இங்க பாருங்க. என்னாச்சு? அவர் உன்னை வாங்க வந்திருக்காரு. ஏய், நோய் இருக்கிற மாதிரி நடி, உடம்பு சரியில்லாத மாதிரி நடி. ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? என் உடம்புக்கு தான் ஒண்ணுமே இல்லையே. அந்த மனிதன் உன்னை விலை கொடுத்து வாங்க முடியாத அளவுக்கு பண்ணு, சொல்றத செய். அப்படி அவன் உன்னை வாங்கிட்டா அவன் உன்னை பலி கொடுத்துருவான். என்ன? அப்படி எல்லாம் நடக்காது, நான் சொல்றத கவலைப்படாதீங்க. கேளு. அவங்களுக்கு விடுதலை அளிக்க போற ஆளே நீதான். அவங்க ஆண்டவருக்கு உன்னை பலி கொடுத்துதா அவங்க செஞ்ச பாவத்தில இருந்து விடுதலையாக என்ன போறாங்க. பேசுறீங்க? இல்ல, அப்படி எல்லாம் நடக்காது. நானும் தப்பிச்சிருவேன், வந்து உங்களையும் காப்பாத்துவேன். இல்ல, அவன் உன்னை வாங்கிட்டு போக விட்டுடாத. ஆனா ஆனா அது எப்படி எப்படின்னா எவ்வளவு கூட்டம். எல்லாம் போச்சு. அவனை வாங்கிட்டு போறாங்க. அந்த மன்னர் இங்க எப்ப வருவாரு? எல்லாரும் உள்ள இருக்காங்க, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன அரசர் இன்னும் வரலையே? அவர்தான், அதோ அவர்தான், அரசர் வந்துட்டாரு. என்ன பண்ற நீ? என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும். நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள். இது பழமையான முறையா இல்லைனாலும் பயன் தரக்கூடியதா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாரும் போங்க. வா, ஜூடா எங்க? நாம உடனே ஜூடாவை கண்டுபிடிச்சாகணும். ஜாக், அவர் அரசர் தான். நீங்க சொல்றது உண்மைதான். நீ ஜூடாவை பாத்தியா? அவனை கொண்டுட்டு போயிட்டாங்க. ஒரு இரும்பு கூண்டுக்குள்ள வச்சு அவனை கொண்டு போறத நான் பார்த்தேன். அதோ அவங்க அந்த பக்கம் போறாங்க. சீக்கிரம். அவனை காணும். எங்க கொண்டு போனாங்கன்னு தெரியல. நாம அவனை தொலைச்சிட்டோம். முடியல முடியல, ரொம்ப மூச்சு வாங்குது. எனக்கு ரொம்பவே மூச்சு வாங்குது. என்னது இது? ஒரு பன்றிய மாதிரி உங்களுக்கு வேர்க்குது. என்ன? நீ இப்போ என்ன சொன்ன? இல்ல இல்ல, இப்ப நான் சொன்னது, நீங்க இவ்வளவு தூரம் ஓடி வந்தது இதுதான்
முதல் முறைன்னு சொன்னேன், அவ்வளவுதான். நான் என்ன சொல்றேன்னா, அது என்ன சத்தம்? என்னோட ஈரல் நடுங்குது. எல்லாரும் கவனமா கேளுங்க. இந்த சுவர்ல இருந்து தான் அந்த சத்தம் வந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை இது சத்தம் போடுற சுவரா? இது ஜூடா தான். ஜூடா, ஜூடா, நீ உள்ளதானே இருக்க? உன்னை காப்பாத்த இதோ நாங்க எல்லாருமே வந்துட்டோம். இந்த சுவரை ஓங்கி உதைக்கணுமா? நானா? ஆமா, சீக்கிரம் உத. நீ ஸ்லிங்க தான் எட்டி உதைச்சிருக்க. எதுக்காக மறுபடியும் என்ன உதைக்கிற? சரி சரி, நீ தள்ளி நில்லு. நிறுத்துங்க, மேல இருக்கிற சுவரை இடிஞ்சு விழுது. நிறுத்துங்க, அந்த சுவரை ஏன் மேல விழும் போல இருக்கு. நிறுத்து, உள்ள ஏதோ ஆபத்து நினைக்கிறேன். நான் சாக விரும்பல. ஆனா அவரால தான் முடியும். நிச்சயமா இந்த மன்னரால தான் முடியும். ஆமா, அதுதான் உண்மை. ஆமா, அதுதான் உண்மை. அந்த காக்கா எங்க? மக்கள் எல்லாரும் அதுங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க. சரி, நாமளே கண்டுபிடிப்போம். நாம எல்லாரும் பிரிஞ்சு போய் தேடுவோம். ராத்திரி இதே இடத்துல சந்திப்போம். பிரிஞ்சு தேடணுமா? இவ்வளவு பெரிய நகரத்துக்குள்ள தனியா தேடுறதா? நம்ம கூட இருக்கிறதுலே கஷ்டத்துல இருக்கிறது ஜூடா தான். அவனுக்கு இப்போ ஏய், எங்க போறீங்க எல்லாரும்? ஆமா, நீ சொன்னதான் சரி. நீ பேசுறத நிறுத்திட்டு வேலையை பாரு. நாம பிரிஞ்சே போலாம். எஸ் மே, நீ ஜூடாவையும் ஸ்லிங்கையும் பாத்துக்கோ. நீ வருவல்ல? நிச்சயமா வருவேன். ஜூடா, நீ தயவு செஞ்சு கவலைப்படாத. போனவங்க நிச்சயமா அந்த மன்னரோட வருவாங்க. அந்த மன்னர் வந்து உன்னை விடுதலை பண்ணிடுவாரு. கவலைப்படாத. Walls are closing in. Darkness has descended upon this fragile heart of mine. Oh, where is the sun? My strength fast fades away. My soul. ஓ, அப்படியா? சரி, நீ கிளம்பு. Gasping for breath. All hope is gone. Rescue me, save my soul. Rescue me, don't let me fall. 'Cause I've fallen too far. All alone and adrift. No one else in sight. அவர் இல்லையா? இல்ல, நான் அவரை பார்க்கல. நீ கவலைப்படாத, நாங்க தேடுறத நிறுத்த மாட்டோம். ஜூடா, என்ன நடந்துச்சு உள்ள? அவனை காணுமே. என்ன காணுமா? அண்ணா, அண்ணா, இவ்வளவு நேரமா இங்கதானே உட்கார்ந்து இருந்தேன். எப்படி நடந்திருக்கும்? இருங்க, நான் பாக்குறேன். ஆமா, உண்மைதான். ஸ்லிங்கா கூட காணோம். From the depths of the deep, my soul cries out to you. ஓ, இங்க நிலைமை சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏய், இங்க என்ன நடக்குது? அது அவர்தான், நம்ம மன்னர் தான். எதுக்காக அவரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க? அவரை எங்க கூட்டிட்டு போறாங்க? I've fallen too far.
சீக்கிரம் கதவை சாத்து. சொல்றத கேளு, எங்களை உள்ள விடு. இங்க நிலைமை ஒண்ணும் சரியில்லை. அங்க பாருங்க, சேவல் எதுக்கோ தயாராகுது. நான் கிளம்பிட்டேன். இங்க பாருங்க, நீங்க அப்படியே இருங்க. என்னால மட்டும்தான் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்ய முடியும். நான் வந்துட்டேன். தள்ளுங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் வழி விடுறீங்களா? நீங்க போட்டிருக்கிற இந்த செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. எல்லாரும் கொஞ்சம் வழி விடுங்க, நான் போய் அரசரை பார்க்கணும். நீ அந்த இயேசு கூட இருந்தவன் தானே? நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் அவரை பார்த்தேன். நான் அவனை பார்த்திருக்கேன். நீ பேசுறது கூட அப்படிதான் இருக்கு. நீ சொல்ற ஆளு யாருன்னே எனக்கு தெரியாது. இவன் தான் ஜீசஸ் கூட இருந்தவன். உண்மை எங்க சொல்றேன், எனக்கு அந்த மனுஷனை தெரியாது. தயவு செஞ்சு எனக்கு வழியை விடுங்க. நானும் அதைத்தான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இல்ல நீங்க வந்தீங்க. என்ன அடுத்து நாம என்ன பண்றது? அரசர் மட்டும்தான் நமக்கு உதவி செய்யணும்னா நாம அவருக்காக காத்துட்டு இருக்கலாம். விடிஞ்சிடுச்சு. ஏய், அவர் எங்க கொண்டு போயிருக்காங்க? எனக்கு கிடைச்ச தகவல் படி ரோமானிய நீதிமன்றத்துக்கு கொண்டு போயிருக்காங்க. ஏன், எதுக்காக? அதோ அரசர். அவர் என்ன பண்றாங்க? ஓ, எதுக்காக அவரை அடிக்கிறாங்க? ஏன் இப்படி பண்றாங்க? ஓ, இவரை இப்படி கொடுமைப்படுத்த கூடாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. நிச்சயம் அரசர் திரும்ப வந்து உன்னை காப்பாத்துவாரு. அவங்க அவரை என்ன பண்றாங்க? ஒரு குற்றவாளியை போல தண்டிக்கப்படுகிறார். ஏன், அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டாரு? நிச்சயமா அவர் எந்த தப்பு பண்ணல. நிச்சயமா அவர் எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டாரு. ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு. இங்க நடக்கிறது தப்போ இல்லையோ, அங்க கொண்டு போன யாரும் உயிரோட திரும்பினதே இல்லை. We were told a
அவர் நிச்சயமா வருவாரு. அவர் நிச்சயம் வந்து ஆகணும். அவர் நிச்சயம் வரணும். எப்படி உங்களை போய் இப்படி இறக்கமே இல்லாம பண்ணிருக்காங்க? எல்லாம் முடிந்தது. என்ன என்ன நடந்தது இப்ப? அது அவரால தான் நடந்திருக்கும். யார சொல்ற? அரசரா? எப்படி? எனக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் என்னால உறுதியா சொல்ல முடியும். இது அவரால தான் நடந்திருக்கு. அவர் என்ன விடுதலை பண்ணிட்டாரு. அவர் தான் என்ன விடுதலை பண்ணிருக்காரு. நன்றி, ரொம்ப நன்றி. நமக்கெல்லாம் விடுதலை. நான் இனிமே சுதந்திரமா இருக்கலாம். நான் விடுதலை ஆயிட்டேன். நான் சுதந்திரமாயிட்டேன். நன்றி. நான் விடுதலை ஆயிட்டேன். நான் விடுதலை ஆயிட்டேன். நான் விடுதலை ஆயிட்டேன். நான் விடுதலை ஆயிட்டேன். அவர் தான் அதுக்கு காரணம். அரசர் என்ன விடுதலை ஆக்கிட்டாரு. என்னாச்சு? ஸ்லிங்க், ஒரு பரிதாபமான விஷயம். ஆமா, பரிதாபமான விஷயம். அரசர், நம்முடைய அரசர் ஒண்ணுமே பண்ணல. ஆனாலும் அவரை கொன்னுட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லவர் அவர் மட்டும்தான். அவரையும் கொன்னுட்டாங்க. என்ன? இல்ல, நிச்சயமா அப்படி நடந்திருக்காது. இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. அவர் என்ன விடுதலை ஆக்கினவர். அவருக்கு அப்படி எல்லாம் நடந்திருக்காது. ஜூடா, ஹெல்டா சொன்னது இத பத்தி தான். அந்த மன்னரால மட்டும்தான் அவங்க எல்லாரையும் விடுதலை பண்ண முடியும். இல்ல, அவர் மரிச்சு போகல. நீ அந்த கொடுமையை பாரு. அங்க பாருங்க, அவரை கல்லறைக்கு கொண்டு போறாங்க.
அவருக்கு நான் நன்றி சொல்லியே ஆகணும். அவங்க அவரை அந்த கல்லறையில அடக்கம் பண்ணிட்டாங்க. ஜூடா, இனிமே அவர் வரப்போறது இல்ல. இல்ல, அவர் வருவாரு. நீ எங்க கூட வந்துரு ஜூடா, நாங்க உன்னை நல்லா பாத்துக்குவோம். வேண்டாம் வேண்டாம், அவர் வெளியே வர வரைக்கும் நான் காத்திருக்கேன். இவனுக்கு நிலைமை புரியலன்னு நினைக்கிறேன். அவரு திரும்பி வரமாட்டாருங்கிறத எப்படி அவனுக்கு நம்ம புரிய வைக்கிறது? ஜூடா, வா, நாம திரும்ப போயே ஆகணும். வா, நீ அவரை பார்க்கணும்னு விரும்புறது எனக்கு புரியுது. எல்லாரும் அதான் விரும்புறாங்க. அவர் கண்டிப்பா திரும்ப வர மாட்டாரு. இங்க பாரு, நாங்க சொல்றது உனக்கு கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இதெல்லாம் நீ நம்பித்தான் ஆகணும். எங்களுக்கும் அந்த சோகம் இருக்கு. அவர்தான் நமக்கு விடுதலை கொடுத்தாரு. நாம எல்லாரும் சந்தோஷமா இருக்கதான் அவர் விரும்பினாரு. நீ அவரை பார்க்க முயற்சி பண்ண, அதுக்காக காத்துக்கிட்டே இருந்த. ஆனா இப்ப நாம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. நாம எங்கேயாவது போயிடலாம். தேவையில்லாம வேதனைப்படாத ஜூடா. TamilRockers.lv அவருடைய அன்பு ஜாக்கை என்ன பண்ணுச்சுன்னு எனக்கு தெரியும். நீங்க சொன்ன மாதிரி தான். நீங்க அவர் கண்ணை பாத்தீங்கன்னா அவர் உங்க இதயத்தை திருடிடுவாரு. அவர் கண்களை இன்னும் நான் பார்க்கல, ஆனா அத நான் உணர்ந்தேன். அவருடைய அன்பு தான் ஆலய திரையை கிழிச்சது. அவருடைய அன்பு தான் தேவாலயத்தை உலுக்கிச்சு. அவர் என் மேல வச்ச அன்பு, நம்ம மேல வச்ச அன்பு. அதனால நீங்க சொல்றத நான் கேட்க மாட்டேன். அவர் அன்பை இந்த கல்லால அடைச்சு வைக்க முடியாது. ரொம்ப நன்றி. I got stars in my eyes. I've got so much love I can't disguise how I feel. What I do, everything revolves around you and your love. I know how it feels to be alive. அம்மா, வா ஜூடா. நான் வந்துட்டேன். எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. ஜூடா, I was hurt, now I know I'm home. You fill my heart, you fill my soul. இருக்கட்டும் ஜாக், பரவாயில்ல. நீ எனக்காக ஒண்ணு மெல்லமா நடந்து போக வேண்டாம். நீ வேகமாவே நடந்து போ. இங்க பாருங்க, நான் உங்க கூட வரல. வரலையா? ஏன்? நான் ஜெருசலேமுக்கு போறேன். என்ன? ஏன்? அரசரானதான் நான் இனிமே கயிறு கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. அவருடைய நண்பர்கள் அங்க இருக்காங்க, அவங்களுக்கு நான் உதவியா இருக்கலாம்ல. அதனாலதான் அந்த ஊருக்கு போறேன். ஓ, அப்படியா? ஏன்னா என்ன அவரு விடுதலை பண்ணிட்டாரு. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் எங்களை வந்து பாரு. தயவு செஞ்சு இந்த மாண்டிக்கு எப்படி உதைக்கிறதுனோ கத்துக்கொடு. என்ன சொல்லு. நிச்சயமா நான் அங்க வருவேன்.
உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. உங்க கூட இருந்ததுல நான் சந்தோஷப்படுறேன். எங்க எல்லாருக்கும் சந்தோஷம்தான். சரி, போயிட்டு வரேன். சரி, பார்த்து போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வா. இது ரொம்ப கடினமான பயணம். சந்தோஷம் துக்கம் சந்தோஷம் துக்கம்னு மாறி மாறி வந்து நம்ம எல்லாரையும் ஒரு வழி பண்ணிடுச்சு. சரி சரி, நாம எல்லாரும் முதல்ல வீடு போய் சேரலாம். சரியா? நாம முதல்ல போய் எல்டா கிட்ட அரசர் நமக்கு எல்லாருக்கும் எப்படி விடுதலை கொடுத்தாருன்னு சொல்லுவோம். அரசர் விடுதலையாக்கினாரா? ஆமா, எப்படி அவர் அதை பண்ணாரு? ட்ரேக், என்ன? சரி பாஸ், அதான் நாம எல்லாம் இப்ப தூய்மையா இருக்கமே, அதுக்கு என்ன அர்த்தம்? அதோட அர்த்தம் நாமளும் பலியாக தயாராயிட்டோம். ரொம்ப அருமையா சொன்னீங்க பாஸ். பாஸ், நீங்க விளையாட்டுக்கு தானே சொன்னீங்க? பாஸ் நில்லுங்க பாஸ், உண்மையாவா? பாஸ், Hallelujah. and you hold it.